சங்ககால சேர நாட்டின் ஒரு பகுதி, கொஞ்ச தமிழ் பேசும் கொங்கு மண்டலத்தின் தலைநகரம் கோயம்புத்தூர் என்றவுடன் முதல் நினைவுக்கு வருவது கொஞ்சம் மொழியும் கொங்கு தமிழும் தான். தேனின் இனிமைக்கு நிகரான சிறுவாணி தண்ணீர், கோடையிலும் இதம் தரும் பருவநிலை, இயற்கை எழில் கொஞ்சம் மலைகள், பசுமை போர்வை போர்த்திய சரணாலயங்கள், கிரைண்டர் முதல் கியர் பாக்ஸ் வரை ஏற்றுமதி செய்யும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள், வந்தாரை வாழ வைக்கும் பஞ்சாலைகள், மாசுகளின்றி மின்சாரம் தரும் காற்றாலைகள், அது மட்டுமில்லாமல் அறிவு கண்களை திறக்கும் கல்வி நிலையங்கள் ஆகியவை இந்த மண்ணின் இன்றியமையா அடையாளங்கள். பண்டைய காலத்தில் இப்பகுதியை பழங்குடி மக்களான கோசர்கள் ஆண்டு வந்தனர். அப்போது கோசன் புத்தூர் என்றிருந்த நிலப்பரப்பு காலப்போக்கில் கோவன் புத்தூர் என்றாகி கோயம்புத்தூர் என்று மருவியதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களின் ஆளுகையில் இருந்த இந்த நிலப்பரப்பு அடுத்தடுத்த காலகட்டங்களில் சாளுக்கியர்கள், விஜயநகர நாயக்கர்கள், மைசூர் மன்னர்கள், ஹைதர் அலி, அவரது மகன் திப்பு சுல்தான் என பல்வேறு மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இப்பகுதி இறுதியாக 1804ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் ஆளுகைக்குள் வந்த பின்னர்தான் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட மாவட்டமாக உருப்பெற்றது. இயற்கை எழிலுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தொழில் வளர்ச்சியையும் பெற்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக விளங்குகிறது இந்த மாநகரம். இந்திய நாட்டு பொருளாதாரத்தின் பெரும் பகுதியை தீர்மானிக்கும் சிறு குறு தொழில் முனைவோர் நிறைந்திருக்கும் தவிர்க்க முடியாத தொழில் நகரம். கோவையின் சிறப்பை எவ்வளவு சொன்னாலும் தீராது. அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவை மாநகரில் மக்கள் பணிகள் எந்த குறையும் இன்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாநகர் கிழக்கு, மேற்கு என 2 மாவட்ட கழகங்களாக பிரித்துள்ளது திமுக தலைமை கழகம். இதில் சிங்காநல்லூர், கோவை தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக தலைவர் மு.க. ஸ்டாலினின் வழிகாட்டுதலோடு நற்பணியாற்றி வருகிறார் கார்த்திக் எம்எல்ஏ. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் மீது கொண்ட பற்றால் 11 வயதிலேயே தன்னை திமுகவில் நினைத்துக் கொண்ட கார்த்திக் கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேல் சோர்வின்றி பணியாற்றி வருகிறார். மேலும் எளிய குடும்பத்து பிள்ளையாதலால் தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் ஆகியோருடன் நட்பு கொண்டு எளிமையோடு பழகும் பண்பும் பாசத்தோடும் பழகி வருகிறார். 1984ஆம் ஆண்டில் தூக்கு மேடைக்கு அஞ்சா திமுக என்ற இளைஞர் மன்றத்தை தனது சொந்த ஊரான உடையாம்பாளையத்தில் உருவாக்கினார். அப்போதே பேச்சாளராக தன்னை வளர்த்துக் கொண்டு கழக மேடைகளில் பங்கேற்க தொடங்கினார். 1986ஆம் ஆண்டில் இந்தி சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் பங்கேற்றார். அதற்காக நேரடியாக தண்டிக்க முடியாத அன்றைய அதிமுக அரசு ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைத்தார் என்ற பொய்யான வழக்கில் இவரோடு சேர்த்து சில இளைஞர்களை கைது செய்தது. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை முரசொலியில் வெளியிட்டு விலங்கு பூட்டிய கரங்களை விண்ணோக்கி உயர்த்தி வீர நடை போட்டு வெற்றி சிரிப்பு காட்டிக் கொண்டுதான் போலீசாரோடு செல்கின்றனர் அந்த இளைஞர்கள் என்று அவர்களின் தியாகத்திற்கு புகழாரம் சூட்டியிருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். 1987ஆம் ஆண்டு கோவை மாநகர திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர், 1990ஆம் ஆண்டு கோவை மாநகர திமுக இளைஞரணி அமைப்பாளர், 2002ஆம் ஆண்டு பீளமேடு பகுதி கழக செயலாளர், 2006ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சியின் துணை மேயர், 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர், 2017ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சியின் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர், 2018ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சியின் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் என தொய்வில்லாமல் பணியாற்றி படிப்படியாக உயர்ந்துள்ளார் கார்த்திக் எம்எல்ஏ. தந்தை பெரியாரின் தன்மான உணர்வு, பேரறிஞர் அண்ணாவின் அரவணைக்கும் பண்பு, முத்தமிழறிஞர் கலைஞர் ஊட்டிய தாய் தமிழ் உணர்வு ஆகியவற்றோடு மக்கள் பணியே மகேசன் பணி என சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் கார்த்திக். துணை மேயராக இருந்த காலத்தில் கோவையில் பசுமை எழில் பல்கி பெருக வேண்டும் என்ற நோக்கில் தனது சொந்த விருப்பத்தின் பெயரில் 10,000த்திற்கு மேற்பட்ட மரங்களை நட்டார். அவற்றை இன்றளவும் பராமரிப்பதோடு மரம் நடுவதை தன்னுடைய அன்றாட பணிகளில் ஒன்றாக செய்து வருகிறார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்கள், அதாவது 100% 80% மரக்கன்றுகள் மரங்களாக வளர்ந்து நிற்கின்ற அனைத்து மரங்களுமே பார்த்தீங்கன்னா
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட மரங்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 2010ஆம் ஆண்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்ற பொழுது எல்லா சாலைகளிலுமே பல சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டன. அந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவிநாசி சாலையிலிருந்து பல இடங்களில் மரங்கள் எடுக்கப்பட்டாலும் கூட அதுக்கு மாற்றாக பன்மடங்கு மரக்கன்றுகள் 10,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை வச்சு வளர்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நகரத்தை பசுமை நகரமாக மாற்றுவதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார். 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த நிதியின் மூலமாக 100க்கும் மேற்பட்ட செம்மொழி பூங்காக்கள் அன்றைக்கு கட்டப்பட்டன. தளபதி இரத்த தான இயக்கம் என்ற அமைப்பை துவக்கி தளபதி பிறந்தநாளிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாளிலும் இரத்த தானம் செய்து வருகிறார் கார்த்திக் எம்எல்ஏ. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டு காலமாக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து 18,000க்கும் மேற்பட்டவர்களுக்காக இரத்த தானம் செய்திருக்கிறது இந்த இயக்கம். வருடத்திற்கு 2 முறை தவறாமல் இரத்த தான முகாமையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். நான் பகுதி கழகத்தினுடைய செயலாளராக இருந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி இரத்த தான இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தளபதி இரத்த தான இயக்கத்தின் மூலமாக இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். அப்படி அந்த முகாம் நடத்தி கோவை அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவர்களை வரவழைத்து அந்த அரசு மருத்துவமனைக்கு தான் ஏழை எளிய மக்களுக்கு அந்த இரத்த தானம், அந்த இரத்தங்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா, கழகத் தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா, இந்த 2 பிறந்தநாள் விழாக்களுக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த இரத்த தான முகாமில் பங்கேற்பார்கள். தொடர்ந்து அந்த இரத்த தானத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். முகாம்களை மட்டும்தான் அந்த இரத்த தானத்தை நாங்கள் செய்கிறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க. சாதாரணமாக அனைத்து தரப்பு மக்களுமே பயன்படத்தக்க வகையில் தினமும் காலையிலிருந்து 24 மணி நேரமும் ரத்தம் கேட்டு தளபதி இரத்த தான இயக்கத்திற்கு யார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும், இன்னும் சொல்ல போனால் தொடர்பு கொண்டால் உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் 30 நிமிடத்தில் அது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவராக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உள்ளூர் வெளியூர் யாராக வெளி மாவட்டமாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, யார் கோவையில் சிகிச்சை பெற்றாலும் ரத்தம் தேவைப்பட்டால் அந்த மருத்துவமனையிலே சொல்லுவாங்க, தளபதி இரத்த தான இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க, உடனே ரத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தொடர்பு கொண்டால் அரை மணி நேரத்திற்குள்ளாக உடனடியாக போய் ரத்தம் கொடுப்போம். அதற்கு எங்ககிட்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தளபதி இரத்த தான இயக்கத்தில் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் ரத்தம் கொடுக்குறாங்க. சில நாட்கள் 10 பேர் கூட கொடுக்குறாங்க. சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு 200 பேர் 300 பேருக்கு குறைவில்லாமல் அந்த இரத்தங்களை தானம் செய்யக்கூடிய அந்த அமைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் நாங்கள் செய்து வருகின்றோம். அது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அந்த பணிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறந்த இரத்த தான இயக்கத்திற்கான விருதை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து பல ஆண்டு காலமாக தளபதி இரத்த தான இயக்கத்திற்கு பெற்றுக் கொடுத்து பெருமை சேர்த்து வருகிறார் கார்த்திக் எம்எல்ஏ. அதிமுக ஆட்சியிலேயே 3 முறை 2 முறை பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாங்க. அவங்க 2 முறை இந்த பணிகளை பாராட்டி கோவை மாவட்டத்திலேயே முதன்மையான ஒரு இரத்த தான இயக்கமாக தளபதி இரத்த தான இயக்கம் செயல்படுகிறது என்று சொல்லி உலக இரத்த நாள் அன்று உலகத்தில் இரத்த தான நாளை நம்ம கொண்டாடுறோம். அந்த தினத்தன்று 2 முறை விருது கொடுத்தாங்க. அந்த அம்மையார் விருது கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த விருது கொடுத்தோனையே பிரச்சனையாயிருச்சு. அது எப்படி எதிர்கட்சியில் ஒரு துணை மேயராக இருந்த ஒருத்தருக்கு அவர் நடத்திட்டு இருக்கிற தளபதி இரத்த தான இயக்கத்துக்கு எப்படி விருது கொடுக்கலான்னு சொல்லி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் பல பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அதையும் தாண்டி கடந்த வருஷம் ஒரு 2018ஆம் ஆண்டு கூட இரத்த தான இயக்கத்திற்கு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. அந்த விருது பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் கொடுக்குறதா இருந்தது. அதுக்குள்ளே சில பிரச்சனை ஏற்பட்டனால நம்முடைய அரசு மருத்துவமனையினுடைய டீன் அசோகன் இருந்தார், அவர் விருது கொடுத்தார். கோவை மாநகரில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது திமுக ஆட்சிதான். உதாரணமாக ஜவுளி பூங்கா, டைட்டில் பார்க், தொழிற்பேட்டைகள், போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் 36 மேம்பாலங்கள், குடிசை மாற்று திட்டங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், 100க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் ஆகிய வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிடலாம்.
இன்றைக்கு சுவையான குடிநீர் கோவை மக்களுக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர் அரசு உருவாக்கிய சிறுவாணி குடிநீர் திட்டம்தான். இத்தனை திட்டங்களும் சிறப்புற நிறைவேற பொறுப்பான துணை மேயராக உறுதுணையாக இருந்தார் நா. கார்த்திக். 2500 ஆண்டு காலமாக தொடர்ச்சியான இலக்கியங்களை கொண்டுள்ள தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்ததோடு மட்டுமில்லாமல் தமிழ் நமக்கு தாய் மட்டுமின்றி போர் ஆயுதம் என உணர்த்தும் வகையில் செம்மொழி மாநாட்டை கோவையில் நடத்தி காட்டினார் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த மாநாட்டு பணிகளில் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஈடுபட்டார் நா. கார்த்திக் எம்எல்ஏ. தொழில் ரீதியாகவும் தொன்மையாகவும் பல பெருமைகளை தன்னகத்தே கொண்ட கோவை மாநகராட்சியின் முழக்கம் பணி செய்து மகிழ்வோம் என்பதே. ஆனால் இன்று தமிழக உள்ளாட்சித்துறையை ஊழல் ஆட்சித்துறையாக மாற்றி வைத்திருக்கும் அமைச்சர் SP வேலுமணி பணி செய்து மகிழ்வோம் என்பதை ஊழல் செய்து மகிழ்வோம் என்று மாற்றி கோவை மாநகராட்சியை தனது குடும்ப சொத்தை போல ஆக்கிரமித்து வைத்துள்ளார். இதை கண்டித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவதோடு ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல் போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம், தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் நேர்காணல்கள், நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் என அனைத்திலும் மக்களை ஒருங்கிணைத்து வேலுமணியின் ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறார். கோவை மாநகரில் அத்தியாவசிய தேவையாக உள்ள பாலங்களை கட்டி முடிக்காமல் கமிஷனை மட்டுமே கருத்தில் கொண்டு நன்றாக இருக்கும் சாலைகளை எல்லாம் பெயர்த்து எடுத்து பள்ள சாலைகளாக்கி கொள்ளையடித்து வருகிறார் வேலுமணி. கர்ப்பிணி பொண்ணு இருக்கா, அவ போகணும் அப்படின்னு பார்க்க போனா ஆட்டோவில் போனா ஆட்டோவிலேயே பிரசவம் ஆயிடுது. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கு. ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை கூட்டிட்டு போறச்சு, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என் பையனுக்கே அப்படி ஆச்சு. கூட்டிட்டு போறச்சு போக முடியாத சூழ்நிலையில நான்லாம் அவஸ்தைப்பட்டோம். நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரயில்வே கேட்டை தாண்டிட்டு போய் நிறைய ஆக்சிடென்ட்லாம் வேற நடந்தது. இவ்வளோ நிறைய பிரச்சனைகளை சச்சிட்டோம். மக்களுக்கு எந்த விதமான இந்த இடத்துல இருந்து போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் நாங்கள் ரொம்ப திண்டாடிட்டு இருக்கோம் எல்லாரும். அதனால சீக்கிரமா பாலத்தை கட்டி கொடுக்குமாறு நாங்கள் தயவு செய்து வேண்டிக்கிறோம். 10 வருஷமா அவஸ்தைப்பட்டு இருக்கோம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, மக்கள் எல்லாருமே 10 வருஷமா அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் விமர்சித்து சமூக வலைதளங்களில் யார் எழுதினாலும் அடுத்த நொடியே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கோவையின் சூப்பர் முதல்வராக தன்னைத்தானே கருதி கொண்டு மக்களை அச்சுறுத்தும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் SP வேலுமணி. அவரின் ஆதிக்கத்தை எதிர்த்து மாடியிலிருந்து குட்டினால் குடிசை மீது விழும், குடிசையிலிருந்து குட்டினால் மாடியே விழும் என்ற தமிழ் கவிஞனின் தர்ம ஆவேசத்திற்கு சாட்சியாய் செயல்பட்டு ஆட்சியாளர்களின் உச்சந்தலையில் குட்டு வைத்து தமிழகத்தின் முதல்வராக கழக தலைவர் தளபதி உயர நாளும் உழைக்கிறார் நா. கார்த்திக் எம்எல்ஏ. நான் என்ன விமர்சிச்சேன்னா அவருடைய ஊழல்களை, அவருடைய அடாவடித்தனங்களை விமர்சித்தேன். அதுக்கு கடந்த மே மாதம் 15ஆம் தேதி ஆர்எஸ்புரம் காவல்துறையினர் வீட்டில் எனக்கு ஒரு துணி மாத்திரக்கு கூட ஒரு அவகாசம் கொடுக்காம ஏதோ ஒரு பெரிய கொலை தண்டனை பிடிக்கிற மாதிரி ஒரு அராஜகம் பண்ணி பிடிச்சி போனாங்க காவல்துறையினர். தொடர்ந்து வேலுமணி இந்த கோவை மாவட்டத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி மாதிரி எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்கணும், யாரும் அவரை விமர்சிக்க கூடாதுன்னு அவருடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்குது. என்னை மே 15ஆம் தேதி 1:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி உடுமலை கிளைச்சிறை கொண்டு போனாங்க. ஒரு வாரம் கழிச்சு அதே மே 15ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஒரு புட்டப் கேஸ் ரெடி பண்ணி, ஒரு பொய் கேஸ் தயார் பண்ணி என்னை அங்கே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு கேஸ் தயார் பண்ணாங்க. நான் ஒரு வாரம் உள்ளே இருக்கிறேன், இங்கே உடுமலை கிளைச்சிறையில் இருக்கிறேன். என்னை அரெஸ்ட் பண்ணனே காலையில் அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் கொண்டு போய் கொடுத்து ஜட்ஜுக்கிட்ட கொடுத்து, ஜட்ஜே இது ஒரு பொய் வழக்கு, இது அரசியல் இப்படியெல்லாம் பழிவாங்கக்கூடாதுன்னு சொன்னார். தொடர்ந்து வேலுமணி இந்த மாவட்டத்தில் எத்தனையோ திமுகவில், அண்ணா திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி, ஒரு நிழல் முதல்வர் மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவருடைய நடவடிக்கைகளுக்கெல்லாம், இந்த கைது நடவடிக்கையெல்லாம் திமுகக்காரன் நான் அஞ்ச மாட்டேன். தொடர்ந்து கட்சிக்கு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களும் அவருடைய அண்ணன் SP அன்பரசன் அவர்களும் கோவை மாநகராட்சியை குத்தகைக்கு எடுத்து கோவையுடைய வளங்களை தேடிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். இதையெல்லாம் சொன்ன காரணத்திற்காக என்னை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தார்கள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கென்று ஒதுக்கப்பட்ட 1000 கோடி ரூபாய் நிதி, மக்களோட கடும் எதிர்ப்பையும் மீறி பன்னாட்டு சூயஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம், 10,000 கோடியில் பயனற்ற பாலங்கள் என பல்வேறு திட்டங்களுக்கான 4000 தீர்மானங்களை
கோவை மாநகராட்சியில் முறைகேடாக நிறைவேற்றி அவற்றிற்கான டெண்டர்களை தனது சொந்த நிறுவனத்திற்கு கிடைக்கச் செய்துள்ளார் SP வேலுமணி. இவரின் ஊழல்களை தடுத்து நிறுத்துவதிலேயே தனது 5 ஆண்டு கால பகுதியில் பெரும் பகுதியை கழித்துள்ளார் நா. கார்த்திக் MLA. கோவையில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய SP வேலுமணி இதே கோவை நகரத்தில் தான் வசித்து வருகிறார். ஆனால் கோவை நகரத்தில் வசித்து வந்தாலும் கூட இந்த கோவை மாநகரத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளில் அவர் கவனம் செலுத்துகிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. அதற்கு மாறாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கு வேண்டியவர்களுக்கு, அவருடைய உறவினர்கள், அவருடைய சகோதரர், அவருக்கு வேண்டிய ஒப்பந்ததாரர்களுக்கு முறைகேடாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒப்பந்தங்களை மாநகராட்சியில் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அந்த ஒப்பந்தங்களில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளை செய்கின்ற ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராகத்தான் இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோவையில் செயல்பட்டு வருகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இதே நகரத்தில் வசித்து வர்றார். எங்காவது ஒரு தெருவிலையாவது இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் ஒரு நாளாவது எங்காவது குப்பை எடுத்தாங்களா, சாக்கடைகளை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்களா, மக்களுக்கு குடிநீர் வருகிறதா, இது மாதிரி எதாவது பார்த்துருக்காரான்னு கேட்டால் கிடையாது. மாநகராட்சியில் கூட ஆய்வு கூட்டங்களில் அவர் பங்கேற்றிருக்கிறாரா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் அவருடைய வேலையே பார்த்தீங்கன்னா பூரா கம்ப்ளீட்டாக மாநகராட்சி டெண்டர் பூரா ஊழல் செய்கிறது தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியுடைய வேலை. இதற்கிடையில் சிங்காநல்லூர் தொகுதியின் அடிப்படை வசதிகளை அறுபாடுபட்டு மேம்படுத்தியுள்ளார். மாமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர் என்பதால் மக்களின் பிரச்சனைகளை எளிதில் புரிந்து கொண்டு உடனுக்குடன் சரி செய்து விடுகிறார். சிங்காநல்லூரில் உழவர் சந்தை அருகே சிதிலமடைந்து காணப்படும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை இடித்துவிட்டு காலதாமதம் இல்லாமல் மீண்டும் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி அதிகாரிகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறார். 2018ஆம் ஆண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் திரு O. பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவிக்கு வந்தார். அவர் பதவிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் தான் வீட்டு வசதி வாரியாக அவர்கிட்ட போயிடுச்சு, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவரிடத்துல வினாக்கள் நேரத்தில் நான் விவாதம் பண்ணேன். என்ன சொன்னேன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பிரச்சனை தான் சொன்னேன். 300 வீடுகள் சிதிலம் அடைஞ்சிருக்குது, அந்த வீடுகள் இடிந்து விழக்கூடிய அபாய நிலையில் இருக்குது. அந்த வீடுகள் 30 வருஷத்துக்கு முன்னாடி அரசு தான் கட்டி கொடுத்துருக்குது. ஆனால் அரசு கட்டி கொடுத்த வீடே இடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் புதிய வீடுகள் அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கணும். புதிய வீடுகள் கட்டித்தர வரைக்கும் அந்த மக்கள் அதே இடத்துல தற்காலிகமான குடியிருப்புகள் ஏற்படுத்தி அதே இடத்துல அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டுகோள் வச்சேன். ஏன் இதே இடத்துல வீடு கட்டி தர்றதுக்கு நான் சொன்னேன்னா, இதே இடத்துல தற்காலிக வீடு ஏன் நம்ம கேட்குறேன்னா, உங்களெல்லாம் வீடு கட்டி தரேன்னு சொல்லி காலி பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது சில குழப்பங்களில் உங்களுக்கு வீடு கிடைக்காம போயிடுச்சுன்னு வைங்க, அதில் நீங்கள் பாதிச்சிருவீங்க. ஆனால் அதே இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். மக்கள் கிராம சபை கூட்டங்களை கோவையின் சூப்பர் முதல்வர் SP வேலுமணியின் காவல்துறை தொடுக்கும் ஒடுக்குமுறைகளையும் மீறி நடத்தி காட்டியுள்ளார் நா. கார்த்திக் MLA. ஆணையை மீறி SP வேலுமணிக்கு அதிமுக மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது சொல்லுங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன காரணத்துக்காக பிடிக்கிறீங்க சொல்லுங்க. தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பேருந்து நிறுத்த நிழற்கூடைகள், பள்ளிக்கூட கட்டடங்கள், சமுதாய நலக்கூடங்கள், குடிநீர் தேவைக்காக நொயலாற்றல் தடுப்பணைகள், பூங்காக்கள், சாலையோர நடைபாதைகள் என்று பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் நா. கார்த்திக் MLA. கொரோனா காலத்தில் தமிழக அரசோ கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சரோ உருப்படியான எந்த உதவியையும் மக்களுக்கு செய்யவில்லை. ஆனால் திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் உருவாக்கியிருந்த ஒன்றிணைவோம் வா என்ற செயல் திட்டத்தின் மூலம் தன்னுடைய தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார். அதோடு மட்டுமின்றி சிறு குறு தொழில் முனைவோரிடம் நேரில் சென்று தொடர் ஊரடங்கால் அவர்கள் அடைந்த பாதிப்புகளை கேட்டறிந்து அவற்றை களைய முயற்சிகளை மேற்கொண்டார். திமுகவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் தலைவர் அறிமுகப்படுத்திய எல்லோரும் நம்முடன் என்ற இணையவழி உறுப்பினர் சேர்க்கையை கல்லூரிகள் அதிகமுள்ள கோவை மாநகரில் சிறப்பாக செயல்படுத்தியுள்ளார் நா. கார்த்திக் MLA.
இதேபோல சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தலைமை கழகம் அறிவித்த விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற பரப்புரை பயணத்தை நேர்த்தியாக திட்டமிட்டு அரசின் தவறுகளை மக்களிடத்தில் எடுத்துரைத்தார். தினந்தோறும் போராட்டம், தெருமுனைகளில் ஆர்ப்பாட்டம் என தமிழ் ஆங்கில தினசரிகளை திருப்பும் பக்கங்களில் எல்லாம் அதிமுகவை எதிர்த்து களமாடி வரும் செய்திகளில் இடம்பெறுகிறார் கார்த்திக். ஆயிரம் இடையூறுகளை எதிர்த்து வட்டமிடும் வல்லூர்களை எதிர்க்கும் தாய்க்கூழியை போல் கழகத்தை காத்து நிற்கிறார் கார்த்திக் எம்எல்ஏ.